ஃப்ரெண்ட்ஸ், கவின் லேட்டஸ்ட்டாக கலந்துக்கிட்ட ட்ரிச்சி இன்ஜினியரிங் காலேஜ்லேருந்து கவினோட நிறைய அன்சீன் பிக்ஸ் வந்து கிடச்சிருக்கு. அந்த பிக்ஸ்லாமும் அண்டு கவின் கலந்துக்கிட்ட அன்னைக்கு அந்த காலேஜில் பார்த்திங்கன்னா கவினை பற்றின ஆடியோ விஷுவல் ஒன்று ப்ளே பண்ணியிருக்காங்க. அதுவும் அந்த ஆடியோ விஷுவல் ப்ளே ஆனதுக்கப்புறமா அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்னதுக்கு வந்து அந்த ஆங்கர் வந்து கவினை பற்றி கேட்டிருக்காரு. ஸோ அந்த வீடியோவும் எல்லாம் சேர்ந்து இந்த வீடியோஸில் பார்க்கலாம். பூமியில மனுஷனா பிறந்த ஒவ்வொருவருக்கும் வாழ்க்கையில ஏதோ ஒரு துறையில வெற்றி காணணும் என்ற ஆசை இருக்கும். ஆனா இந்த வெற்றி யாருக்கும் அவ்வளவு எளிதில் கிடைப்பதில்லை. எவன் ஒருவன் வாழ்க்கையில பொறுமையையும் நிதானத்தையும் கொண்டு வாழ்க்கையில பயணிக்கிறானோ அவனுக்கு மட்டுமே இந்த வெற்றி கிடைக்கும். இதையெல்லாம் உணர்ந்து தானும் ஒரு நாள் சினிமா துறையில தனது தடத்தை பதிச்சிடலாம் என்ற ஒரு நம்பிக்கையோட தனக்கு கிடைத்த ஒரு சின்ன வாய்ப்பையும் சரியாக பயன்படுத்தி கொண்டு இஷ்டப்பட்டு கஷ்டப்பட்டு மக்கள் மனதில் ஒரு இடத்தை பிடித்து சினிமா துறையில் தடம் பதித்து நமது திருச்சி மாநகரத்தின் பெருமையை லிப்ட் போட்டு தூக்கி நிறுத்தி நம்முன் ஒரு ஸ்டாராக வளர்ந்து கம்பீரமாய் நிற்கும் கவின் அவர்களை பாராட்டி பெருமை கொள்கிறது திருச்சி பொறியியல் கல்லூரி மற்றும் டைனமிக் சைட். ஒரு ஏவி உங்களுக்காக போட்டோம், அது எப்படி இருந்தது? அது நிஜமாவே ஒரு மாதிரி கொஞ்சம் லைட்டாக எமோஷ்னலாக இருந்தது. ஏன்னா நான் சேனலில் இருந்தபோது நெல்சன் ஆர்ட் அசிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது இந்த மாதிரி ஏவிஸ் நிறைய பேருக்கு நிறைய ஷோக்கெல்லாம் பண்ணியிருக்கோம். ஸோ இன்னைக்கு நம்மளுக்கு ஒரு ஏவிலாம் போடுற அளவுக்கு ஏதோ வந்திருக்கோம் அப்படின்றத பார்க்கும்போது கொஞ்சம் ஹாப்பியாக இருக்குது, சந்தோஷமாக இருக்குது. அதில் இன்னொன்று ஏதோ சொன்னாங்க, ஏதோ திருச்சி மாநகரத்து பெருமை அப்படின்னு. என்றைக்குமே நம்ம ஊரால் தான் நம்மளுக்கு பெருமை, நம்மளால ஊருக்கெல்லாம் பெருமை கிடையாது. இந்த மோட்டை அப்படியே கேப்சர் பண்ணி கவின் ராக்குடு ஒட்டுமொத்த ஆடிட்டோரியமே ஷாக்குடுன்னு ட்விட்டர்ல பதிவு பண்ணிடுறேன். ஏன்னா இப்போ ரீசெண்டாக ட்ரெண்டிங்ல போயிட்டு இருக்கு அந்த வார்த்தை. தேங்க்யூ ஸோ மச்ண்ணே. அண்ட் உங்க கையால சில பிரைஸ் டிஸ்ட்ரிபியூஷன்ஸ் மட்டும்